ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான தகவல், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவல். நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், இப்ப அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு வாங்க. வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கம் மற்றும் அறக்கட்டளை குவைத் மண்டலம் தலைவர் நபில் காசிம். அதாவது இப்ப என்ன, இப்ப எதுக்கு இங்க கூடியிருக்கிறோம்னா, முதல்ல ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம கூடியிருக்கிறோம். எதுக்கு அந்த நன்றினா, தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கடந்த சில மாதங்களாக என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அதாவது குவைத் லைசன்ஸ், இந்த குவைத் நாட்டில் லைசன்ஸோ நீங்க அதாவது சிவில் அடின்னு சொல்லுவாங்க அக்காமா, அந்த இது ரெனியூவல் பண்றதா இருந்தாலும் இந்தியாவோட லைசன்ஸ் ஆக்டிவ்ல இருந்தா மட்டும்தான் ரெனியூவல் பண்ண முடியும்னு கம்பெனிகளுக்கு குவைத் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. சில கம்பெனிகளுக்கு அது என்னன்னா, அந்த டிரைவருங்க, அங்க வேலை செய்யற டிரைவர்களுக்கு அந்த கம்பெனில இருந்து சில அறிவுரையை சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அறிவுரைனா, உங்களோட இந்தியாவோட லைசன்ஸ் காலாவதி ஆகாத அளவுக்கு பார்த்துக்கங்க. அதனால இப்ப வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு ஆக்டிவ் பண்றாங்கன்னா இப்போ ஒண்ணு இந்தியாவுக்கு போய் தான் நம்ம ஆக்டிவ் பண்ற மாதிரி இருக்கு. அந்த காரணத்துக்காக தமிழ்நாடு அரசு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் தமிழ்நாடு அரசுகிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கைன்னா, வெளிநாட்டுல வேலை செய்யற மக்களுக்கு, அதாவது முக்கியமா குவைத்துல உள்ள டிரைவர்களுக்கு லைசன்ஸ் ரினியூவல் பண்றதா இருந்தா லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கு, அதாவது ஆன்லைன்ல ஈஸியான முறையில சில சில இதுல ஓப்பன் ஆகுது. ஆனா அது இப்ப ஓப்பன் ஆக மாட்டேங்குது. முன்னாடி ஆக்டிவ்ல இருந்தது, இப்ப எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அதை நீங்க புதுப்பிச்சு தருமாறு நாங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை மனு வச்சோம். உடனடியாக தமிழ்நாடு அரசு இத துணிதத்துல எடுத்து இந்த விஷயத்துக்காக, அதாவது குவைத்ல லைசன்ஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அந்த துறையை சார்ந்த, முக்கியமா சொல்லணும்னா போக்குவரத்து துறை தான் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க, அந்த போக்குவரத்து துறை சார்ந்த அமைச்சர் ஐயா சிவசங்கரன் அவர் மூலியமாகவும் அயலக திமுக தலைவர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கும் செயலாளராக இருக்கின்ற ஐயா எம் அப்துல்லா அவர்களுக்கும் இதற்கு முழு ஆதரவு கொடுத்த எங்களுடைய வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியத்தின் தலைவர் கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அவர்களுக்கும், முக்கியமா தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கோடான கோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இதுல இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த நியூஸை முதல்ல யூடியூப்ல இந்த மாதிரி டிரைவர்களுக்கு ப்ராப்ளம் குவைத்துல அப்படின்னு முதல்ல இந்த மக்களுக்கு தெரிவிச்சது இந்த லைஃப் ஸ்டைல் சேனல், யூடியூப் சேனல் தான். அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்றோம். உண்மையிலே இந்த வெற்றியில, அதாவது கவர்மெண்ட் கொடுத்த, அதாவது தமிழ்நாடு அரசு கொடுத்த இதுக்கு முழு இதுல அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறத நாங்க தெரிவித்துக்கிறோம். இதுல முக்கியமா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கும் இதுல முழு பங்கு இருக்கு. அவங்கதான் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. இதனால அவங்களுக்கு சில மனத்தாபங்கள் வந்தது. சில அவங்களுக்கு புரியாதவங்க சில இது கேட்டாங்க. அவங்களுக்கும் அதை புரியுற மாதிரி விளக்கமா சொன்னதுக்கு உண்மையிலே அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி நாங்க சொல்லிக்கிறோம். நன்றி. இப்ப அந்த காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை அந்த சங்கத்தின் சார்பா நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. எதனால, இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமா வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஓட்டுநர் உரிமம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் உரிமம் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல செய்ய முடியாது, ஆன்லைன்ல பண்ண முடியாது. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கடைசியா நேரடியா அங்க ஒரு தடவை போய் நம்ம அதை ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருந்தது. அதை ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கோரிக்கைகள் வச்சிருந்தோம். எதனால கோரிக்கை வச்சிருந்தோம்னா, குறிப்பா குவைத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, சில நிறுவனங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டுநர் உரிமம், குவைத்துடைய ஓட்டுநர் உரிமமும் இங்க இருக்கக்கூடிய அந்த நம்ம பத்தாக்கா மந்திரின்னு சொல்லக்கூடிய சிவில் ஐடியும் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுடைய இந்தியாவினுடைய ஓட்டுநர் உரிமம் காலாவதி ஆயிருக்க கூடாது, அது ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயங்களையும் ரினியூவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ரினியூவல் பண்ணாதவங்க இந்த குவைத் ஓட்டுநர் உரிமமும் சரி, சிவில் ஐடியும் ரினியூவல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் பல வருடங்களா அத என்ன நிலைமையில அவங்களுடைய இந்தியாவுடைய ஓட்டுநர் உரிமம் இருக்கு, தமிழ்நாடு ஓட்டுநர் உரிமம் இருக்கு அப்படின்றத அதை கண்டுகொள்ளாத நிலையில இருந்தாங்க. அப்படி எக்ஸ்பயர் ஆகி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்கள் அந்த ரினியூவல் பண்றது அப்படின்றது ரொம்ப இக்கட்டான நிலை. அவங்களுக்கு விடுமுறைகள் கிடைக்காது, ஊர்ல போய் பண்றது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்துச்சு. இல்ல அப்படின்னா இதனால பல தமிழர்கள்
பல இந்தியர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் இப்போ ஒரு தீர்வு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இது சம்பந்தமா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை கொடுத்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில அவங்க வந்து தமிழக அரசுக்கு கொடுத்த கோரிக்கை, அதே மாதிரி வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சகத்துக்கும் அந்த கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இதனால அரசுட்டேந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அரசு என்ன பண்ணாங்கன்னா, போக்குவரத்து துறைக்கும் அந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல வாரியத்துக்கும் இந்த ஒரு இதை கொடுத்திருந்தாங்க. இதை என்னன்னு பார்க்க சொல்லி, இது சம்பந்தமா ஆராய்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது அதுக்குண்டான ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. இது மூலமா பாத்தீங்கன்னா, உங்களுடைய இந்திய ஓட்டுநர் உரிமை வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய அந்த வெப்சைட் தான் எம் பரிவாகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இது தமிழ்நாட்டு அரசுக்கு மட்டும் தனியா ரினியூவல் பண்றதுக்கு உண்டான இது கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில நபர்களுக்கும் ரினியூவல் பண்ணக்கூடிய வகையிலான ஒரு வெப்சைட் தான் எம் பரிவாகன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன்ல முழுவதுமா ஆன்லைன்ல சொல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு உண்டான தீர்வா தமிழ்நாட்டுல இது வந்து எல்லா அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்தியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து நம்ம தமிழக அரசு நமக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த எம் பரிவாகன் அப்படின்ற அந்த வெப்சைட் மூலமா நீங்க உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா, கான்டாக்ட்லெஸ் லைசன்ஸ் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமா பயன்படுத்தி உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அந்த அப்ளிகேஷனுடைய ஒரிஜினலை நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து அதை காப்பி எடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டையும் அதே மாதிரி உங்களுடைய ஓட்டுநர் உரிமை வந்து உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் மூலமா வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். அந்த ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அந்த மொபைல் நம்பர் மூலமாவும் ஆதார் அட்டை மூலமாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸை ரினியூவல் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனை அந்த பதிவிறக்கம் செய்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் ஓட்டுநர் உரிமத்தை அந்த டிரைவிங் லைசன்ஸையும் பாத்தீங்கன்னா அஞ்சல் மூலமாக உங்களுடைய வட்டார போக்குவரத்து துறை அந்த ஆர்டிஓ ஆபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்டிஓ ஆபீஸுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதை அஞ்சல் மூலமாக நீங்க அனுப்பி வச்சீங்க அப்படின்னா அது சம்பந்தமா உங்களுக்கு ரினியூவல் செய்து அந்த உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் அவங்க நீங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸ்ல உங்க வீட்டு அட்ரஸுக்கு உங்களுடைய லைசன்ஸை வந்து கொரியர் அனுப்பி வச்சிருவாங்க. அது மூலமா நீங்க இங்க அனுப்ப சொல்லி கூட பெற்றுக்கொள்ளலாம். சோ இந்த மாதிரியான ஒரு சேவையை வந்து ஆன்லைன்ல பண்ண முடியல அப்படின்னாலும், ஏன்னா இது தமிழக அரசு நேரடியா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இது மத்திய அரசினுடைய வெப்சைட் அப்படின்றதுனால இந்த ஒரு சேவையை நமக்கு வந்து தமிழக அரசுல இருந்து அறிவிச்சிருக்காங்க. சோ அதனால டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்றது ஊருக்கு போய் தான் பண்ணணும்னு கிடையாது. ஊருக்கு போய் பண்றதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருந்த ஒரு விஷயத்த இப்ப நம்ம தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுலபமா ஆக்கியிருக்காங்க. கான்டாக்ட்லெஸ் லைசன்ஸ் சர்வீஸ் அப்படின்றத ஆப்ஷன்ஸை அந்த எம் பரிவாகன் அப்படின்ற வெப்சைட் மூலமா பயன்படுத்தி அஞ்சல் மூலமாக அந்த வட்டார போக்குவரத்து துறைக்கு வந்து நம்ம இதெல்லாம் ஒரிஜினல் இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம அனுப்பி வைக்கிறது மூலமா நம்மளுடைய லைசன்ஸை ரொம்ப எளிமையா ரினியூவல் பண்ணிக்க முடியும். சோ அந்த குவைத்துல சொன்ன ஏற்கனவே அந்த ரினியூவல் பண்ண முடியாதுன்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் இனிமேல் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த ஒரு சட்டம் வந்தாலுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. சோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கும் எனக்கு மட்டும் கிடையாது, குவைத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்கள் இந்தியர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதனால இந்த தகவலை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் ஒரு தடவை கூட இந்த வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு புரியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.